இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து நூலகத்துல படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள வந்து இங்க இருந்து ஒரு ஆட்டோ மூலியமா தான் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போற ஒரு சூழல் தான் இங்க வந்து நிலவி வந்துட்டு இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு 1000 பேர் பக்கம் மனு கொடுக்க திங்கக்கிழமை அங்க வர்றாங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு வந்து அவங்களோட எப்படி சொல்றோம், ஒரு முதலுதவிக்காக இங்க ஒரு மருத்துவ முகாம் ஏதாச்சும் இருந்தா வந்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க வரவங்க தீ குளிச்சிருவாங்களோ அல்லது வேற ஏதாவது செஞ்சிருவாங்களோ ஒரு அச்சத்துல வந்து இங்க தீயணைப்பு வாகனம் எல்லாம் நிறுத்தி இருக்கிறாங்க. அது மேல இருக்கிற ஒரு பயத்தை வந்து மக்கள் உயிர் மேலே காட்டி இங்க ஒரு 108 வாகனம் இருந்தா இந்நேரம் அந்த பெண் வந்து ஒரு 108ல அழைச்சிட்டு போயிருக்கலாம். இல்லைன்னா ஒரு இங்க ஆட்டோ தேடிட்டு ஒரு காரை தேடுற ஒரு சூழல் வந்து இங்க ஏற்பட்டிருக்காரு. அதனால வந்து இந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு இங்க மாவட்ட நிர்வாகம் வந்து மேலும் வந்து இங்க ஒரு சுகாதார கேம்ப் ஒன்று அமைக்கணும். வாரம் திங்கக்கிழமை வர்ற மக்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தலைவலினாலோ ஒரு மயக்கம் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வந்து இங்க ஒரு மருத்துவ வசதி சிகிச்சை இங்க கொடுக்கணும். ரெண்டாவது இங்க கண்டிப்பா வந்து 108 ஆம்புலன்ஸ் இங்க நிப்பாட்டி வைக்கணும்ட்டு பொதுமக்கள் சார்பாகவும் கரூர் மாவட்டம் சார்பாகவும் நான் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிறோம்.